ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். இந்த முறை நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள் கத்தரை மனசில் வச்சுருக்கணும். மெனி டைம்ஸ் எங்களோட ஃபோக்கஸ் எங்களோட பிளான் வந்து என்ன கிஃப்ட் வாங்குகிறோம், அவங்களுக்கு என்ன கிஃப்ட், நாங்கள் என்ன கிஃப்ட் ரிசீவ் பண்ண போகிறோம், அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ரன் பண்ணுவோம். பட் உண்மையாகவே கிறிஸ்மஸ் இஸ் நாட் த ரீசன் டு கெட் கிஃப்ட்ஸ். கிறிஸ்மஸ் இஸ் ரீசன் டு செலிப்ரேட் கிரைஸ்ட். நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற கிரைஸ்ட்டை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். பிகாஸ் அவர் தான் எங்களுக்காண்டி பிறந்தார். வந்து he didn't be in a big hotel, luxurious இடத்துல அவர் இருக்கையில், அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மாட்டுத் தொழுத்துலான் இருந்தார். எங்களுக்கு அந்த ஹம்பிள்னஸ் எங்களுக்கு காட்டுறார். நாங்கள் எப்பவும் ஹம்பிளாக இருக்கணும். கத்தரே இந்த உலகத்தை படைச்சவரே இவ்வளோ லக்ஸுரியஸ் இடமா இல்லாமல் ஒரு மாட்டுத் தொழுத்து இருக்கிறாருண்டா நாங்களும் அப்படித்தான் நாங்கள் எங்களோட லைஃப்பை லிவ் பண்ணணும். Matthew 1:21 says, "She will bear a son, and you will call his name Jesus, for he will save his people from their sins." கத்தர் நமக்காக எங்களோட பாவத்துக்காண்டி இந்த உலகத்தில் பிறந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர்கிட்ட லைஃப்பை கொடுத்தார். ஸோ நாங்கள் யோசிக்கணும், எங்களோட லைஃப் நாங்கள் எப்படி லிவ் பண்ணுறோம், எதுக்காக லிவ் பண்ணுறோம், எங்களோட நோக்கம் என்ன. நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் டைம் நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். இந்த சொசைட்டி நிறைய சொல்லுது, அந்த கிஃப்ட் வாங்கணும், இப்படி பாடிக்கு போகணும், இப்படி ட்ரெஸ் அப் பண்ணணும், இப்படி வலிக்கிடணும் வந்து. ஆனால் அது உண்மையாக நோக்கம் இல்லை. கத்தர் எவ்வளோ பாசம் வச்சு எங்களுக்காண்டி to one and only son gave to us, die on that cross for our sin. ஸோ நாங்கள் யோசிக்கணும், என்ன லைஃப், எதுக்காக இந்த லைஃப் வாழ்கிறோம். அட்லீஸ்ட் ஒன் பர்சனுக்காவது கற்றுட்டு நியூஸை சொல்கிறோமா, நாங்கள் வழியில் போய் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறோமா. கத்தர் அதான் பார்க்குறார். உங்களோட கிஃப்டோ நீங்கள் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை, உலகத்தார் தான் முகத்தை பார்க்க, கத்தர் எங்களுடைய இதயத்தை பார்க்குறார். நாங்கள் என்ன நோக்கத்தோட ஒரு விஷயம் செய்கிறோம், இந்த விஷயம் நாங்கள் ஒரு நன்மை செய்யக்கையும் நாங்கள் யோசிக்கிறோமா, எங்களுக்கு அதால் என்ன பலன் வருதுண்டு. இல்லாட்டிக்கு கத்தர் ஒரு பலனையும் எதிர்பார்க்காம எங்களுக்காண்டி அந்த at the cross he died, அப்படி நாங்களும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு குட் டீட் செய்கிறோமா. இதான் எங்கள்கிட்ட இந்த கத்தர் எதிர்பார்க்குறார். எங்களுக்காண்டி அவர் சிம்பிளாக வந்து செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும், நாங்கள் ஃபீல் பண்ணணும்ண்டு கத்தர் பாடுபட்டு தான் இந்த உலகத்தில் பிறந்து மறித்தார். ஸோ நாங்களும் அதை ஞாபகம் வச்சு இந்த கிறிஸ்மஸ் டைம், கிறிஸ்மஸ் இருக்கிறதே கிரைஸ்ட் அந்த கிறிஸ்மஸில் இருக்கணும். மெனி டைம் நாங்கள் அந்த கிரைஸ்ட்டை மறந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். கிரைஸ்ட்டை மறக்காமல் இந்த கிறிஸ்மஸை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவோம். God bless you all. Amen.